இன்னாத குரல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. இக்குறளுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சமூக ஊடகத்தில் இருந்து நன்மையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆடத் தெரியாதவன் கால சுழுக்குன்னு சொன்னது போல இருக்கு எதிரணியின் கருத்து. கூகுள் மேப், யூடியூப், வாட்ஸ்அப்னு எல்லாம் பயன்படுத்துவீங்க. வழி தெரியலன்னா கூகுள் மேப் பார்ப்பீங்க. சமைக்க தெரியலன்னா யூடியூப் பார்த்து சமைப்பீங்க. தூரத்தில் இருக்க சொந்தக்காரங்க கிட்ட வீடியோ கால் வாட்ஸ்அப்ல பேசுவீங்க. இப்ப சொல்லுங்க பார்ப்போம் உங்க வருத்தத்தை. 100% நன்மைன்னு எதுவுமே இல்லைங்க. இரவு வந்தா பகல் இருக்கு. நன்மைன்னு ஒண்ணு இருந்தா தீமை இருக்கு. இப்ப பசுதான் சோசியல் மீடியான்னு வச்சுப்போம். பசு பால் சாணம் ரெண்டுமே கொடுக்கும். பாலை குடிக்கிற மாதிரி சாணத்தை கரைச்சு குடிக்க முடியுமா? ரெண்டு எது வேண்டுமோ நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. சமூக ஊடகத்தின் வருகை என்பது வரவேற்கத்தக்கதே என்று கூறி விடைபெறுகிறேன்.